Hi friends, in the video example 2.33 பார்க்கலாம். How many terms of the series 1, 5, 9 and so on must be taken so that their sum is 190. அதாவது sum என்னன்னு சொல்லிட்டாங்க 190 அப்படின்னு சொல்லிட்டாங்க. n என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, எத்தனை டேர்ம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இந்த 190 அப்படின்றது வரும் அப்படின்றது கொஸ்டின். ஓகே, இப்போ ஏ என்ன, ஏ வந்து 1, டி என்ன 5 minus 1. So second term 5, first term 1. So 5 minus 1 which is 4. So d is equal to 4. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? SNக்கு ஃபார்முலா n by 2 into 2a plus n minus 1 into d which is equal to 190. ஓகே, இப்போ n தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த n by 2 அப்படியே எடுத்துப்போம். 2 into a ஓட வேல்யூ வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 plus n minus 1 into d ஓட வேல்யூ 4. ஸோ அந்த வேல்யூ போட்டுக்கலாம் அப்படியே, which is equal to 190. n by 2 into 2 plus in the n into 4 multiply பண்ணா என்ன ஆகும்? 4n, then minus 1 into 4 minus 4. Okay, equal to 190. then n by 2 into இங்க 4n இருக்கு, நான் அந்த 4n ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். then 2 minus 4 which is minus 2. 2 minus 4 which is minus 2. Okay, fine. ஸோ இங்க டினாமினேட்டர்ல 2 இருக்கு. ஸோ நான் இந்த 2 நம்ம என்ன பண்ணலாம், இங்க கேன்சல் பண்ணலாமா? ஸோ கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? n into 2n minus 1 அப்படின்னு வந்துடும். இந்த 2 கேன்சல் பண்ணால் இந்த 4 கூடயும் கேன்சல் பண்ணணும், இந்த 2 கூடயும் கேன்சல் பண்ணணும். ஓகேவா? இட் இஸ் 190. இப்போ இந்த என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், 2n ஸ்கொயர் மைனஸ் n ஈக்குவல் டு 190. ஓகே, ஸோ இப்போ 2n ஸ்கொயர் மைனஸ் n, இந்த 190 இந்த பக்கம் எடுத்து வந்துட்டா மைனஸ் 190 ஈக்குவல் டு 0. நமக்கு இங்கே ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும்னா, இங்கே ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி என்ன டேர்ம் இருக்குன்னு பார்க்கணும், விச் இஸ் 2. ஓகே, அண்ட் இங்கே கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும், விச் இஸ் 190. அப்போ 2 into 190. இப்போ இந்த நம்பரை நான் 2 நம்பராக எழுத போகிறேன். ஓகேவா? இங்கே ஒரு நம்பர் போட போகிறேன், இங்கே ஒரு நம்பர் போட போகிறேன். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும்? 2 into 190. இந்த நம்பர் விச் இஸ் 380 வரணும் எனக்கு. ஓகேவா? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும்? 380 வரணும். அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பண்ணால் எனக்கு என்ன வரணும்? நடுவில் இருக்கிற இந்த -1 வரணும். இங்கே மைனஸ் என்னன்னு இருக்கு, எதுவுமே இல்லைன்னா 1 அர்த்தம். ஓகேவா? ஸோ -1 வரணும். அது எப்படி சரி பண்ணா, இங்கே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு 380 வர்றதுக்கு. நான் எப்படி வேணா மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். அதை நான் எப்படி சார் போட்டு பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ஒரு நம்பரை போட்டு தான் பார்த்தாகணும். ஓகே, ஆனால் அதில் ஒரு ட்ரிக் இருக்கு. இப்போ இங்கே 2 into 190 இருக்கு, கரெக்டா? இங்க இந்த 190 எப்படி எழுதலாம்? 190 can be written as 19 into 10 எழுதலாம், கரெக்டா? இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ இப்போ இந்த 3 நம்பரையும் பாருங்க, 2 into 19 into 10. ஸோ 3 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வருது? 380 வருது. ஆனா எனக்கு 2 நம்பர் தான் வேணும். ஓகேவா? இப்போ இந்த 10ஐயும் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 20. இந்த 19 நான் என்ன பண்றேன்? அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ 20 into 19 380 வந்துடும். 20 minus 19 எனக்கு 1 வந்துடும். ஓகேவா? ஆனா எனக்கு -1 வரணும். ஸோ நான் பெரிய நம்பருக்கான 20க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இது பிளஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன நம்பரு? -20 + 19. இது ரெண்டு தான் நமக்கு தேவையான நம்பர். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த 2n இருக்குல்ல, அதை வந்து இங்கே அப்படியே ஒரு தடவை போட்டுக்கணும், ரெண்டு இடத்துலையும். ஸோ 2n + 19, 2n - 20. இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் இது எழுதுனா போதும். பட் ஆனால் பேக் எண்டில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஸோ 2n - 20, அப்புறம் 2n + 19 = 0 அப்படின்னு இது எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2n - 20 = 0, 2n + 19 = 0. ஓகே, தென் 2n = 20, 2n = -19, then n is equal to 20/2, n is equal to -19/2. ஓகேவா? ஃபைன். இப்போ கேன்சல் பண்ணால் n is equal to 10, n is equal to -19/2. So this is not possible. This is not possible. So n is equal to 10 தான் நமக்கு என்னது required solution. புரிஞ்சுதா?